சாயிராம், ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, உன் கர்ம பலன்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. ஆம் குழந்தையே, நம்பிக்கையோடு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை மங்களகரமான அமாவாசை நாளில் உன் விருப்பங்கள், நீ போராடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் உன் சாயப்பா தீயது எல்லாம் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும். என் குழந்தையே, உனக்கான கதவு திறந்து விட்டது. நாளை உன் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. நாளை நடப்பதை பார், நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். நீ விரும்பிய வாழ்க்கையை நாளை முதல் வாழப்போகிறாய். சந்தோஷமான செய்தி. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை பார்க்க தயாராக இரு. நீ நினைத்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன் சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். பல ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் மனிதராக பிறந்திருக்கிறாய். அதுவும் என்னை அடையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். நீ கேட்பது, நீ விரும்புவது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய்தானே. நாளை பார், உன் வாழ்வில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உனக்கான சந்தோஷ கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நான் அந்த கதவை என் பிரியமான குழந்தைக்காக திறந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை, இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவால் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை, இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். எந்த பாதையில் நீ பயணித்தாலும் உனக்கு துணையாக, பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடுவேன். அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால்
உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக, யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக, அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகி கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்ப பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக் கொள்கிறாய்?
நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டுவிடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை நடத்த உன் சாயப்பா நானே என் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதை நடத்தி காட்டவும் போகிறேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வருவேன். நீ ஆனந்தப்படுவதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது கண்மணியே. நாளை பார், உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரும். திடீர் திருப்பம் அரங்கேறப் போகும் அந்த நல்ல நிமிடத்தை பார்க்க ஆயத்தமாகு, தயாராகு. மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடலாம் என்ற சிந்தனையோடு இரு. அனைத்தும் நாளை உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. துன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். இரண்டும் சரிசமமோடு இருந்தால்தான், அதை நீ சரிசமமாக பார்த்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை மிக சாதகமாக, உனக்கு சாதகமாகவே நகரும். இனி உன் வாழ்வில் எந்த துயரமும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அனுபவிக்கவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நாளை முதல் நல்ல நிகழ்வுகளும் நல்ல மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும். நான் உனக்கு நிறைய என்னுடைய லீலைகளை காட்டியிருக்கிறேன். ஆனால் நீயோ என் வாழ்க்கையில் எந்த அதிசயமும் எந்த லீலைகளும் நடைபெறவே இல்லையே சாயிநாதரே என்று என்னிடமே கூறுகிறாய். நீ என்னிடம் கேட்பதை, எது உனக்கு நல்லது என்பதை பார்த்துத்தான் நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். உன்னிடம் அதை கொடுப்பேன். நான் கொடுப்பது கூட எதிர்பாராத நேரத்தில்தான் அது உன்னிடம் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. உன்னை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வைப்பதற்காகவே என்னை தேடி உன்னை வரவழைத்திருக்கிறேன். அப்பாவை நம்பு. உன்னை ஒரு பொழுதும் ஏமாற்றவே மாட்டேன்.
ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி, ஒன்று சென்று மற்றொன்று வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அது என்னுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் அது உனக்கு நடக்காது என்பது நன்றாக புரிந்து கொள். ஒரு விஷயம் வேண்டாம் என்று நான் கூறிவிட்டால், நான் உனக்கு அறிவுறுத்திவிட்டால், அந்த விஷயத்தில் தவறும் கூட மறந்தும் கூட இறங்கிவிடாதே. ஒன்றுமே தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமேதும் அவனுக்கு அறிவு இருக்கும். ஆனால் தனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பவன் முட்டாளாகி விடுகிறான். ஒரு உண்மையான அன்பு உன்னை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் மீண்டும் அந்த அன்பு உன்னை நேசிக்கும் தான் தவிர வெறுத்து விடாது. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. காலத்தால் ஏற்பட்ட காயத்திற்கும் காலத்தால் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் அந்த காலமே நல்ல பதிலை கொடுக்கும். அதற்கான தீர்வையும் அந்த காலமே கொடுத்துவிடும். அதுவரை கலங்கி நிற்காதே. கடந்தது கடந்து கொண்டே இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வருவது எதுவேனாலும் வரட்டும் என்று தீர்க்கமாக நீ முன்னேறிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து வெற்றியோடு ஓடிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உனக்காக சேர்த்து வைப்பேன். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அந்த உழைப்பை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை சந்தித்து விடலாம். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது, அதில் எந்த தவறும் இருக்காது. தவறு இருந்தாலும் அது என்னை சீர்படுத்துவதற்காகவே நடக்கிறது. சாயப்பா அதை கொடுக்கிறார் என்ற தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. நான் உனக்கு கொடுப்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக நன்மையாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் வேதனைப்படுத்துவதற்காகவோ உன் கண்ணீரை வரவழைப்பதற்காகவோ நான் எதுவுமே உனக்கு கொடுப்பதில்லை. நான் கொடுப்பது அனைத்தும் என் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக மட்டுமே கொடுப்பேன். நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படுவதை, ஆனந்தப்படுவதை, ஆனந்த கண்ணீர் சிந்துவதை தான் உன் சாயிநாதர் எப்பொழுதுமே விரும்புவேன். நீ வேதனைப்படுவதையோ கண்ணீர் சிந்திக்கொண்டே வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையோ நானும் விரும்பவே மாட்டேன். எனவே குழந்தையே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. எது வந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து இந்த சாயப்பாவின் வார்த்தை என்றுமே தவறியதில்லை. எனவே கலங்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் தான் இருக்கிறேனே. மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் பொழுது அந்த நேரத்தில்தான் இறைவனின் ஆட்டம் துவங்க ஆரம்பிக்கும். நீ துவண்டு போகும் சமயத்தில் நமக்காக யாருமே துணையாக இல்லையே, தோள் கொடுக்க நமக்காக யாருமே இல்லையே என்று துவண்டு விடாதே. உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில், ஏதோ ஒரு அறிகுறியாக உனக்கு துணையாக உன் சாயி தேவா நான் வருவேன் குழந்தையே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. தவறு செய்பவர்களை விட அந்த தவறை அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்கள்தான் மிகவும் கொடூரமானவர்கள். அந்த செயலை நீ செய்யாதே. எப்பொழுதும் அமைதியாக இரு என்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு தவறு நடக்கும் போது கூட அமைதியாக இருந்து விடாதே. தவறு நடக்கும் பொழுது அதை தட்டி கேள். அப்பொழுதுதான் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் அவர்களிடம் சற்று விலகியே இரு. வாழ்க்கையில் அனைத்தையுமே அனுசரித்து போனாலும் கடைசியில் கிடைப்பது என்னவோ வலி மட்டும்தான், வேதனை மட்டும்தான். சாயிநாதரை எங்கேயும் நீ போய் தேடவே வேண்டாம். ஏனென்றால் நான் இருப்பது உன்னுடைய இதயத்தில், உன்னுடைய உள்ளத்தில். அப்படி இருக்கும் பொழுது நீ வெளியே போய் சாயிநாதர் எங்கே, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க அவர் வருவாரா மாட்டாரா என்ற குழப்பத்தோடு என்னை போய் வேறு எங்கும் தேடாதே.
உன்னுடைய சோதனைகளை முற்றடிக்க முடிய வைக்க நான் உன்னுள்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி அனைத்துமே உன் இஷ்டங்களாக நிறைவேறும் அந்த நேரம் நெருங்கிவிட்டது. இன்று இரவோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடியப் போகிறது. நாளை நீ வேண்டியது, நீ ஆசைப்படுவது எல்லாமே வரிசையாக வந்து குவியும் உன் வாழ்க்கையில். நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு வாழ்க்கையில் நிற்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து நிற்கப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது இன்று இரவோடு. நம்பிக்கையோடு இருந்தாயல்லவா? அந்த நம்பிக்கைக்கான தக்க பதிலடி உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை தாமதித்த ஒன்று என்னுடைய அற்புதத்தால் நாளை நிச்சயமாக நிறைவேறும். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்து கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு.